சொன்னது நினைவு இருக்குதா? ஆகட்டும் சுவாமி. எரிகிற பணத்தை எரிக்கின்றேன், பதிகிற பணத்தை புதைக்கின்றேன். சும்மா பதிக்கூடாது. கால் பணம் முளை துண்டு வாங்கி கொண்டு பதினாலு. பணம் எரிகிற எப்போ பணம் பாவா செய்த நெஞ்சங்கள் அவன் செய்த மனிதர்கள். ஆமா, அவருடைய அவன் நெஞ்சு எரிவே எரியாது. அப்படியா? அப்படியே இருக்கும். சும்மா இருக்காது. சரிதா? சுடுகோள். அது என்ன பண்ணா தீ வச்சோன்னு அப்படியே எட்டு நிற்கும் மொச்சது. அப்படியா? பயந்துட போற ஆகட்டும். சுடுவோட போட்டு அப்படியே நான் சாத்து. எவ்வளவு பாக்கியசாலி சுவாமி நான். நெஞ்சு வேகம்னா தாக்காத குத்து, அப்படியே நெஞ்சு மேலே குத்து. ஆகட்டும் சுவாமி. மண்ட மேலே போடு. இறைவா, கைக்காலம் போடி ஆண்டவா, அப்படியே அது வேகமே போடாத. ஆகட்டும் ஐயா. அரைபடியா பார்த்தாங்கன்னா என்ன போட மாட்டாங்கப்பா. கடமையில் கண் போல் காப்பேன் ஐயா. அது மட்டும் இல்லப்பா, இந்த கால் பணம் வளர்ந்துண்டு ஆடுகள் கொடுத்து விடுகின்றேன். இந்த வாக்கரிச்சுக்குதே அதுவும் வாயை கொடுத்தேன். நான் பிழைக்க வேண்டும் அல்லவா? நிகர கட்டிக்கிட்டு பொறிக்க பொறி வச்சு அப்படியே சாப்பிட்டு போயிச்சுக்கோ. பாத்திரம் எதுவும் கிடையாது சுவாமி. தருவாங்க. அப்படியா? அது எடுத்துக்கோ. சுடுகாட்டு என்ன இருக்கும்? அதான் பொறி வச்சு குடிக்கணும். அந்த பொலிச்சீட்டு ஓடிட்டு வராங்க, அந்த பொலிச்சீட்டு எடுத்துக்கோ. உடம்பு அடிக்கிறாங்க, கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கோ. அப்படியே பொறி வச்சு சாப்பிட்டுக்கோ. இறைவா, இறைவா, காலை மாலை தவறாவன கல்லு வந்து எல்லாம் ஐயா. யாரும் இல்லாத அணையா அனாதையாய் நிற்கின்றியாடியே, என்னை காப்பாற்ற வர மாட்டாயா? செங்கோல் பிடித்த கையால் சுடுகோல் பிடிக்கும்படி நீ தெரிய இறைவா. எனக்கு தந்தை தாய் நிஜமும் அல்ல, தந்தை தாய் நிஜமும் அல்ல, ஜனங்கள் நிஜமும் அல்ல, இந்த நிஜமும் அல்ல, எல்லாரும் நிஜமும் அல்ல குண்டரனாக ஈசா முத்துணையடி நெஞ்சம் தான் வந்தே. இப்பொழுது யார் வரா சீக்கிரம் டைம் ஆகுது. ஒரு திருக்காடா சக்தி
ஆத்திரம் அப்படி அப்படியே இருக்கு வேலை எப்போ வார எடுத்து இருக்கிறேன் எவ்வளவு வீட்டுக்கு அவன் வந்துட்டான் நம்ம வீட்டுக்கு தருவது வர ஒரு ஆள் போனல ஆகவே அவ வாத்துக்கு அவ போறையா நம்ம வாத்துக்கு அது போற ஏண்டி உன் மகன் கண்ணாடி சாப்பிட்டு 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 நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஐயோ கழகத்திலே வெகைகளை மேய்க்கிறது ஐயா கடை புலிசு கபல் இருக்கிறது ஐயா உங்களுக்கு தேவையான பொருள் தரப்பையெல்லாம் நான் கோயில் வருகிறேன் ஐயா நீ போயிட்டு ஆத்து வைக்கிறாள் யார் செய்வா அடியே அடியே சந்தி சாப்பாடு சாப்பாடு தாயும் மகனமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு சொல்லிட்டாங்க நீ சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நீ வேலை செய்யணும் சாப்பிடுறாங்க
அண்டவா உனக்கு இருக்கேன் இல்லையா அண்டவா ராஜா ராஜா அம்மா கட்டைக்கு சென்று சென்று வருகிறேன் ஐயா அம்மா பசிக்குதுமா அதே ஒப்புக்கொண்டதை அவரை வழி அனுப்பிட்டு வருகின்றேன் ஐயா பசி இருக்குதா அடே போகும் வயலே ஆத்துல தண்ணி போதுவார் நாளை கை தண்ணி அள்ளி குடிச்சிட்டு போயிட்டு தருவதுட்டு வா சீக்கிரம் சீக்கிரமா தண்ணி ஆத்துல அப்படியே போயிட்டு
நான் எந்த நேரத்தில் பெண்ணாக என்ன தாய் அம்மா உன் கர்ப்பத்தில் வந்து நேரத்தானா எனக்காக எந்த நேரத்தில் அம்மா என்ன பெண்ணாக எடுத்தாய் அப்பா அக்னிராஜா தாய் விட்டு செல்கின்றாயா அப்பா ஈசா ஜெகதீசா காசு விஸ்வநாதா முருகா சண்முகா என் மகனுக்கு எந்த ஒரு ஆபத்து வரப்பா காப்பாற்றி விடும் மன்னவன் பால வடிவில் முருகையா ஆகையால் இங்கே இருந்து நாங்கள் சென்று உனக்கு தேவையான மாயிலை தருவேன் கொண்டா நீ குழந்தை பையன் இங்கே ஏனென்றால் கானகத்தில் கொடி மிருகங்கள் இருக்கிறது ஆகையால் நீ கொடி பார்த்து பயந்துருவேன் உனக்கு இங்கே நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம் நீ எது வழி கொடுத்துருவாங்க ஐரண்ட ஐயா வேண்டாம் ஐயா எனக்கு தேவையான தருமை நானே கோயில் கொள்கிறேன் நான் சொல்றது கேளடா நீ ஏன் குழந்தையானவன் கானகத்தில் சொல்ற ஐயா எனக்கு தேவை நான் கோயில் கொள்கிறேன் எப்பொழுது பார்ப்பேனோ உமக்கு துணையாக நான் வந்தேன். நான் இப்பொழுது காற்றுக்கு வருகிறேன். இப்பொழுதே தன்மை கொய்து கொண்டு என்னுடைய தாயை சீக்கிரமாக சந்திக்க வேண்டும். நானே